माधर्मे मधुगैजवग्निमगिज प्राणापकारोद्यमे केला निर्मिततूम्रलोचनवते केचण्डमुण्डार्दिनी निशैषीकृतरक्तबीजदनुजे निध्ये निसुम्बाभगे सुम्बध्वंसिनि संकरादिदुरिदं दुर्गे नमस्ते अंबिके. ஓம் நமச்சிவாய. மேன்மைகளில் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 7ஆம் நாள் 23/7/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் பிரார்த்தித்து, இன்று ஆடி மாதத்து முதலாவது செவ்வாய்க்கிழமை. இந்த ஆடி செவ்வாய், ஆடி மாதத்தில் இருந்த செவ்வாய்க்கிழமைகள் ராகு கால நேரத்திலே துர்கா பூஜை செய்வது, இந்த எலுமிச்சம்பழத்திலே விளக்கேற்றி வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. ஆடி செவ்வாய் இந்த ராகுகால நேரத்திலே அம்பாளை வேண்டி வழிபாடு செய்கின்ற பொழுது செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், நாகதோஷம், புத்திர தோஷம் போன்றவையெல்லாம் இந்த ஜாதக ரீதியாக இருக்கின்ற தோஷங்கள் நீங்குவதற்கு 9 வாரம் தொடர்ச்சியாக இந்த செவ்வாய்க்கிழமைகள் செய்ய வேண்டும். இது ஆடி செவ்வாயிலிருந்து ஆரம்பித்து செய்யலாம், அல்லது அதுக்கு முன்பு ஆரம்பித்து ஆடி செவ்வாயிலே முடித்துக் கொள்கிறோம் இருப்பார்கள். இவ்வாறு அது நமக்கு தெரியவில்லை இவ்வளவு நாளும் என்றால், இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற செவ்வாய்க்கிழமைகள் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையை ஆரம்பித்து 9 செவ்வாய்க்கிழமைகள் இந்த ராகுகால பூஜை செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். இன்றைய தினம் திருகோணமலை சாம்பல் தீவு இலுப்பைக்குளம் பதியிலே கோவில் கொண்டுள்ள திரு கைலாசவாசம் என்று போற்றுகின்ற சர்வலோக நாயகி அம்பிகா சமேத திருலோகேஸ்வரர் சிவன் ஆலயத்தினுடைய இந்த மகோத்சவத்திலே 9வது நாள் ரதோத்சவம் என்கின்ற தேர் திருவிழா. இந்த சம்ஹார உற்சவத்தை குறிப்பது இந்த தேர் திருவிழாவும். வேட்டை திருவிழா, சப்பர திருவிழா, தேர் திருவிழா போன்றவை சம்ஹார உற்சவங்கள். இந்த ரதத்திலே பூட்டப்பட்டிருக்கின்ற 4 சில்லுகளும் சதுர்வேதங்களாக ரிக்வேதம், யசுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்கின்ற 4 வேதங்களாகவும், தேரையோட்டி செல்லுகின்றவர் சதுர்முகத்தோடு கூடிய பிரம்மதேவராகவும், அங்கே போடப்பட்டிருக்கின்ற 8 கால்களும் அனந்தன், வாசுகி, தக்ஷகன், கார்கோடகன், சங்கபாலன், குளிகன், பத்தன் என்கின்ற அஷ்ட நாகங்களாகவும் சிறப்பான முறையிலே, அதேபோல சுற்றி வர 8 சிங்கங்கள் யாளிகளாகவும் இந்த ரதத்தினுடைய அமைப்பு ஒரு சிறப்பானதாக, ஒரு ஆலயம் அசைந்து வருவது போல மேலே கலசத்தோடு கூடியதாக அமைந்திருக்கின்றது. இவ்வாறு சிறப்பான இந்த தேர் திருவிழா இன்றைய தினம் திருகோணமலை சாம்பல் தீவு இலுப்பைக்குளம் சர்வலோகநாயகம்பிகா சமேத திருலோகேஸ்வர சிவன் ஆலயத்தினுடைய தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்று சுவாமி வலம் வந்ததும் பச்சை சாத்தப்பட்டு, பச்சை பட்டுகளாலே, பச்சை மாலைகளாலே பச்சை சாத்தப்பட்டு பன்னீர் மலையிலே நனைந்து ஆடி அசைந்து வந்து அமர்ந்து இறைவனுக்கு தீபாராதனை நடைபெற்று பஞ்சமுக அர்ச்சனை நடைபெற்று சிறப்பான பூஜை வழிபாடுகளோடு நடைபெறுகின்றது. நாளைய தினம் தீர்த்த உற்சவமும், காலையிலே தீர்த்த உற்சவம், மாலை துவஜ அவரோகணம் என்கின்ற கொடியிறக்குகின்ற நிகழ்வு. இவ்வாறு சிறப்பான பூஜை வழிபாடுகளிலும் நாம் கலந்து
இறையருளை பெறுவதோடு இந்த ஆடிச்செவ்வாயிலே அம்பாள் ஆலயங்கள் வருகின்ற ராகால துர்கா பூஜைகளும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் ஆகிய இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். உணவு எல்லா மனிதர்களுக்கும் ஒரு அடிப்படை தேவையாக அமைகின்றது. உண்ணாமல் எங்களால் தொடர்ந்து உயிர் வாழ முடியாது. ஆகையினாலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் உண்பிக்க வேண்டும் என்ற அந்த தேவையின் நிமித்தம் உழைக்கின்றோம், பாடுபடுகின்றோம், முயற்சிகள் செய்கின்றோம். இந்த உணவு வெறுமனே எங்களுடைய உயிரை காப்பது மட்டுமல்ல, இந்த உணவை அருந்துகின்ற பொழுது நாங்கள் ஒருவர் மற்றவரை பராமரிக்கின்றோம், அவரிலே அக்கறை கொண்டிருக்கின்றோம். அவர்களோடு நாங்கள் இரண்டர கலந்து உண்ணுகின்ற பொழுது எங்கள் மத்தியிலே ஒற்றுமையும் அன்புறவும் நிலைத்து நிற்கின்றது. இவ்வாறு இயேசு இந்த மக்களை பார்த்து அவர் போதித்த பொழுது மக்கள் நெடுநேரமாக அவருடைய போதனைக்கு செவிமடுத்து அவர்கள் பசி எடுக்கின்ற அளவிற்கு, அவர்கள் களைத்து போகின்ற அளவிற்கு அவர்கள் இயேசுவோடு நீண்ட நேரம் செலவு செய்தார்கள் என்பதனால் இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு உணவு அளிக்கின்றார். அவர்கள் வயிறார உண்பதற்கான உணவை அவர்களுக்கு கொடுக்கின்றார். இங்கு அவர் உணவு கொடுத்தார் என்பதிலும் பார்க்க, இந்த இயேசு ஏன் அவர்களுக்கு உணவு அளித்தார் என்று சொன்னால், அவர்கள் எல்லோரும் கடவுளை நம்ப வேண்டும் என்பதற்காக. அதாவது கடவுள் மக்களை உண்பிக்கின்றார், பராமரிக்கின்றார். இஸ்ராயல் மக்கள் எப்பொழுதும் தங்களுடைய அடிமனதிலே ஆழமாக நம்பியது, பாலைவனத்திலே இறைவன் எங்களுடைய முன்னோர்களுக்கு உணவு அளித்தார். அதாவது மனிதர்கள் வாழ வேண்டும் என்று இறைவன் இந்த மனிதர்களுக்கு உணவு கொடுப்பது, அவர்களை பராமரிப்பது தெய்வீக இயல்பு ஆகும். இறைவன் சும்மா இருக்கின்றார், இறைவன் இருக்கின்றார் என்று நாங்கள் நம்புவதல்ல. இறைவன் எங்களை காக்கின்றார், பாதுகாக்கின்றார். எங்களை அவர் மீட்கின்றார், வழி நடத்துகின்றார், எங்களை அவர் பராமரிக்கின்றார். ஆனால் இந்த மக்கள் வெறுமனே அவர் எங்களை பராமரிக்கின்றார் என்பதனாலே நாங்கள் என்ன செய்கின்றோம்? இந்த இறைவனை பார்த்து மன்றாடுகின்றோம். அதை தா, இதை தா என்று சொல்லி எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு வள்ளல் தன்மை பொருந்திய ஒருவராக நாங்கள் பார்க்கின்றோம். நாளடைவிலே ஏதோ எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த சுயநலத்தோடு இறைவனை நாங்கள் நாட வேண்டும் என்பதல்ல. மாறாக இந்த எங்கள் மீது கருணையும் பரிவும் கொண்டு எங்களை பராமரிக்கின்ற இந்த தெய்வம் எங்களை அன்பு செய்கின்றார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இறைவனை நாங்கள் தேடுவதற்கான காரணம் எங்களுடைய எங்களுடைய பசியை ஆற்றுவார் என்பதற்காக, எங்களுடைய தேவையை நிறைவு செய்வார் என்பதற்காக அல்ல. அதுவும் தான். ஆனால் இறைவனை நாங்கள் தேடுவது இந்த இறைவனுடைய நிரந்தரமான வாழ்விலே வாழ்வுக்கு ஊற்றாகிய இந்த இறைவனோடு நாங்கள் இரண்டர கடந்து விட வேண்டும் என்று, இந்த இறைவனிடம் ஏதாவது ஒரு பொருளை நாங்கள் பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு ஏதோ ஒரு அன்பளிப்பை வாங்கி கொண்டு வருகின்ற பொழுது இந்த பிள்ளை அந்த தகப்பனுடைய முகத்தையும் பார்க்காமல், அந்த தகப்பனுடைய கரங்களை கூட பார்க்காமல், அந்த அன்பளிப்பை மட்டும் பார்த்து எடுத்து கொண்டு அது திரும்பி ஓடுவது போல நாங்கள் இறைவனை நாடக்கூடாது. இறைவனுடைய திருமுகத்தை பார்க்க வேண்டும். இந்த தகப்பன் ஒருவன் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு அன்பளிப்பை கொண்டு வருகின்ற பொழுது இந்த தகப்பனுடைய இதயத்திலே இருக்கின்ற அன்பை இந்த பிள்ளை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தகப்பன் ஏன் இந்த பிள்ளையை அன்பு செய்கின்றார் என்று அந்த பிள்ளை சிந்திக்க வேண்டும்.
தன்னுடைய அந்த அன்பளிப்பை கொடுப்பதனூடாக தன்னுடைய அன்பை தெரிவிக்கின்ற ஒரு தகப்பன் போல இறைமகன் இயேசு மக்களை உண்பித்தார். அவர்களுக்கு அவருடைய பசி ஆற்றினார், உண்ண கொடுத்தார். இந்த மக்கள் இயேசுவினுடைய இதயத்தை பார்க்காமல், அவருடைய உள்ளத்திலே ஊறிய பரிவை பார்க்காமல், அவருடைய அன்பை பார்க்காமல், அரவணைப்பை பார்க்காமல், அவர்கள் இவரோ பின்னேறி சென்றால் எங்களுடைய பசியை இவர் ஆற்றுவார் என்று தேடினார்கள். அப்பொழுது இயேசு கூறுகின்றார், நீங்கள் அழிந்து போகும் உணவுக்காக அலைந்து திரிகின்றீர்கள். என்னை தேடுவது அழிந்து போகின்ற இந்த உணவை நான் தருவேன் என்பதைக்காக. ஆனால் அழியாத உணவை உங்களுக்கு தர விரும்புகின்றேன், நிலை வாழ்வை தர விரும்புகின்றேன். நீங்கள் என்னை நம்புங்கள், என்னுடைய வாழ்வோடு நீங்கள் இரண்டர கலந்து கொள்ளுங்கள். நாம் வெறுமனே உடலை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, எங்களுக்கென்று ஒரு உள்ளம் இருக்கின்றது, ஒரு ஆன்மா இருக்கின்றது. இறை சாயலாக படைக்கப்பட்ட நாங்கள் வெறுமனே ஒரு தேவைகளை, அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து மட்டும் வாழுகின்றவர்கள் அல்ல. எங்களுடைய மனம் நிறைவு பெற வேண்டுமென்றால், உள்ளம் அது வளர்ச்சி பெற வேண்டுமென்றால், அது தெய்வத்தோடு இணைந்து கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் இந்த அன்றாட வாழ்விலே இறைவன் எங்களுக்கு வாரி வழங்குகின்றார் என்ற அவருடைய வள்ளல் தன்மையை அனுபவிக்கின்ற பொழுது, இறைவனுடைய நல்ல உறவிலே, இறைவனுடைய அந்த தெய்வீகத்திலும் நாங்கள் கலந்து கொள்கின்றோம் என்று இறைவனை நாங்கள் அன்பாக நோக்குவோம். இந்த இறைமகன் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது தம்முடைய தந்தையினுடைய பரிவை எங்களுக்கு காண்பிப்பதற்காக. பரிவு கொள்ளுகின்ற இந்த இறைமகன் இயேசு எப்படி மக்களுடைய பசி ஆற்றினாரோ அதுபோல எங்களுடைய உள்ள பசியை ஆற்றுவதற்கு இன்று எங்களை நாடி வருகின்றார். நாங்கள் இந்த இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து இந்த இறைமகன் இயேசுவோடு நாங்கள் இரண்டர கலந்த அவருடைய தெய்வீகத்திலே நாங்கள் கலந்து கொண்ட மக்களாக வாழ்வதற்கு இறைவனை பார்த்து அருள் வேண்டுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் ஈமானிய உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் பிறந்தது, அதேபோல் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இலட்சியங்கள் இருக்கும். முஸ்லீமாக நாங்கள் பிறந்த நாங்கள் எங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இலட்சியம்தான் இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வது. அந்த நிரந்தரமான உலகத்தை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு இஸ்லாம் ஏராளமான வழிகாட்டுதல்களை காட்டிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அந்த வழிகாட்டல் அனைத்தும் எங்களுக்கு அந்த சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த சுவர்க்கத்தை பற்றி இந்த மார்க்கம், இந்த அல் குர்ஆன், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்திகளை, ஏராளமான ஆசைகளை இந்த சுவர்க்கத்தை அடைவதற்கு ஆசையூட்டி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பேசி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து மிகவும் ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்கின்றார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு இந்த உலகத்திலே எதை கேட்க வேண்டும் என்றால் அதிகமாக நீங்கள் கேளுங்கள் சுவர்க்கம். அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், நரகத்திலிருந்து இறுதியாக வெளியே வரக்கூடிய மனிதன், யா அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து வெளியேற்றிவிடு. அந்த நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், அடியானே உன்னை நான் வெளியிலே எடுக்கின்றேன், இதற்கு மேல் நீ எதையுமே கேட்கக்கூடாது. அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், என்னை எப்படியாவது வெளியே எடுத்து விடு. அந்த மனிதன் அப்படியே நரகத்திலிருந்து வெளியே வருகின்றான். வெளியே வந்தவுடன் பார்க்கின்றான், சிறிது தூரம் ஒரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மரத்திலே அனுப்பி வைக்கின்றான். சிறிது தூரம் பார்க்கின்றான், இன்னொரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அடியானே கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே,
யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன். அந்த மரத்தை அடைகின்றான், சிறிது தூரம் பார்க்கின்றான், இந்த மரத்தை விட பெரிய ஒரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், அடியானே கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், அந்த மரத்தை நான் சென்றடைய வேண்டும். அந்த மரத்தை அடைந்தவுடன் பார்க்கின்றான், சொர்க்கம். யா அல்லாஹ் சொர்க்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், அடியானை கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், எப்படியாவது சொர்க்கத்திலே நுழைய வேண்டும். அடியானை உள்ளே செல், உள்ளே நுழைந்து செல் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னவுடன் அந்த அடியான் சொர்க்கத்திலே ஓடோடி போகின்றான். போய் பார்க்கின்றான், எல்லோருக்கும் சொந்தமாக இருக்கின்றது, எந்த ஒரு இடமும் அவனுக்கு சொந்தமான இடமாக கிடையாது. உடனே வெளியே ஓடி வருகின்றான், யா அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைந்தேன், எல்லாமே எல்லாருக்கும் சொந்தமாக இருக்கின்றது, எனக்கென்று ஒரு இடம் கிடையாது. யா அல்லாஹ் எனக்கென்று ஒரு இடத்தை தா என்று கேட்டவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அடியானே உனக்கு இந்த சொர்க்கத்திலே என்ன வேண்டுமோ ஆசை வை. அந்த நேரம் அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ் ஆசை வைத்து விட்டேன் இறைவா. மீண்டும் சொல்வான், அடியானே மீண்டும் ஆசை வைத்து விட்டேன் இறைவா, ஆசை வைத்து விட்டேன் இறைவா. 5 முறைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆசை வைக்குமாறு கட்டளையிடுவான். அந்த மனிதன் 5 முறையும் ஆசை வைத்தவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், அடியானே நீ 5 முறை ஆசையை வைத்தாயே, அதுவும் இந்த உலகம் இருக்கின்றதே, இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு உலகமும் இந்த சொர்க்கத்திலே உனக்கு இருக்கின்றது, உள்ளே போ என்று சொன்னவுடன் அடியான் அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பார்த்து சொல்வான், யா அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைவாறு கேட்டேன், நுழைய சொன்னாய், 5 முறை ஆசை வைக்க சொன்னாய், ஆசை வைத்து விட்டேன். ஆனால் இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு சொர்க்கம், இவ்வளவும் எனக்கா? கேலி செய்யாதே யா அல்லாஹ் என்று சொன்னவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரிக்கின்றான். சிரித்தவுடன் அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் சிரிக்கின்றார்கள். சிரித்தவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹினுடைய தூதரே ஏன் சிரிக்கின்றீர்கள் என்று கேட்டவுடன் அந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹினுடைய தூதர் சொன்னார்கள், இந்த அடியான் சொன்ன வார்த்தையை கேட்டு, இந்த அடியான் இந்த கேலி செய்யாதே யா அல்லாஹ் என்று இந்த ஆச்சரியத்தோடு சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரித்தான், அதற்காக நான் சிரிக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். உடனே அல்லாஹினுடைய தூதர் சொல்கின்றார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை பார்த்து சொல்கின்றான், அடியானே சொர்க்கத்திலே நுழை. அந்த அடியான் சொர்க்கத்திலே ஓடோடி போகின்றான். போய் பார்க்கின்றான், அவனுக்கென்று தனியான ஒரு அறை இருக்கின்றது, கதவு திறக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளே நுழைகின்றான், அவனுக்கென்று சொந்தமாக வைக்கப்பட்டிருக்கின்ற ஹூருலியின் பெண்மணி அந்த ரூமிலே அந்த அறையிலே இருக்கின்றார். உடனே அந்த அடியான் சொல்கின்றான், அந்த மனைவியை பார்த்து அந்த பெண்ணை பார்த்து சொல்கின்றான், அல்லாஹ் இந்த உலகத்திலே இந்த சொர்க்கத்திலே எனக்கு வழங்கியதை போன்றோ. அந்த அடியானுடைய வார்த்தையை பாருங்கள், நரகத்திலிருந்து இறுதியாக வந்த அந்த அடியானுடைய வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சுவர்க்கத்திலே எனக்கு வழங்கியதை போன்று வேறு யாருக்கும் வழங்கவில்லை என்று சொன்னவுடன் அல்லாஹினுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஹயாத்து தையிபா ஹிய நஈமுல் ஜன்னா அமா தர்லா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆஹிரா. உமரே, இந்த உலகம் இருக்கின்றதே இது காஃபிர்களுக்காக, ஆனால் அந்த சுவர்க்கம் இருக்கின்றதே அது எங்களுக்காக. இந்த உலகத்திலே நீ எதை வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்திலே கேள், ஆனால் அவன் கொடுப்பான். ஆனால் உன்னுடைய இலக்கு, உன்னுடைய லட்சியம், உன்னுடைய எல்லா விடயங்களும் அந்த சுவர்க்கமாகத்தான் இருக்க வேண்டும். அந்த சுவர்க்கத்தை மறந்து விடாதே என்று அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஃபையிலே இருந்த உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அன்பின் ஈமானிய உறவுகளே, இந்த சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த சுவர்க்கம் மிகவும் இன்பகரமான ஒரு வாழ்க்கை, நாங்கள் விரும்பிய போன்று வாழக்கூடிய அந்த நிரந்தரமான உலகத்தை நாங்கள் அடைவதற்கு அந்த சஹாபாக்கள் உயிரை கூட தியாகம் செய்தார்கள். ஏன்? அந்த சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த உலகத்தில் எங்களுக்கு அந்தளவு அவசியம் கிடையாது, உயிர்களை தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, பொருளாதாரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, குடும்பத்தை இழக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய ஒரே இலக்கு, நாங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கடமையாக்கி இருக்கின்றானோ, எதை கட்டளையிட்டு இருக்கின்றானோ அதை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். 5 நேரம் சரியான முறையில் தொழுதோ, ஜகாத் கொடுத்தோ, இதர வணக்கங்களில் ஈடுபட்டு நாங்கள் எங்களால் முடியுமான அளவுக்கு எந்த அளவு நன்மைகளை சேகரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகளை சேகரித்து எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும்,
அந்த இன்பகரமான வாழ்க்கை, நினைத்தது போன்று வாழக்கூடிய வாழ்க்கை, நினைத்த உணவை உண்ணக்கூடிய வாழ்க்கை, அந்த இன்பகரமான சுவர்க்கம் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நேரம், இன்பகரமான ஒரு மரணத்தை சுவைக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் அனைவருக்கும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.